ஓகே. ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போகிறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து முடிஞ்சு. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளே அப்படின்ற இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ வி ஹோப் எல்லாருமே பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது, விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்ன பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். இல்லை ஆகஸ்ட்டில் தானே எக்ஸாம்ஸ் வருது, எஸ்பிஐபிஓவே ஆகஸ்ட்டில் வருதுன்னா யூபிஎஸ்பிஓ ஐபிஎஸ்லுக்குலாம் அக்டோபரில் தான் வருது, ஒரு ஜூலையில் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ எல்லாருமே வந்து ஆல்கமிஸ்ட் அப்படின்ற புக்கை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கில் ஓகேவா, அந்த புக் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வெரி ஃபியூ வந்து வாசிச்சிருந்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் என்ன அப்படின்னா சாண்டியாகோ. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சிட்டிக்கு வருவார். ஓகேயா, ஒரு புது சிட்டிக்கு வந்து அவருடைய பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே தொலைச்சிருவார். ட்ரெஸ்ஸு, கையில் வச்சுருக்க பணம் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே நிற்பார். நிற்கிற இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ என்னுடைய தொலைஞ்சு போன பொருள் என்கிட்ட வந்துடும் அப்படின்னு நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரா? இல்லை. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக திருப்பி அந்த ட்ரெயின்லேயே வந்து அன்ரிசர்வ்ட்லேயே அவர் ஊருக்கே போயிட்டாரா? இல்லை. யார்கிட்டையாவது பணம் கேட்டு நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கு நின்னாரா? இல்லை. அவர் என்ன அப்படின்னா அந்த ஊரை போய் சுற்றி பார்க்குறாரு. சும்மா அப்படி நடந்து போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பழைய ஷாப், ரொம்ப பழைய ஷாப்பு. அந்த ஷாப்பில் வந்து ஃபுல் தூசி, அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் விற்பாங்கள்ல, ஸோ அதில் வந்து ஃபுல் தூசி. அந்த கடையை மெயின்டனும் இல்லை, யாரும் போய் வாங்கறதில்ல. அப்படி ஒரு கடையில் வந்து அவர் போயிட்டு எனக்கு வேலை கொடுங்க, உங்கள் கடையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அவரும் வந்துட்டு அந்த ஓனரும் வந்துருந்துட்டு ஃபஸ்ட்டு இவர் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. எதுக்கு நான் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இவனெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு, சரி நம்ம தான் ஒரு வேலையும் பார்க்குறதில்ல, இவனாவது பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து அவர் எல்லாமே அந்த இடத்த ஃபஸ்ட்டு டெய்லி சுத்தம் பண்ணார். ஓகேவா, டெய்லி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் உள்ளே வரத்துக்கான எல்லா வேலையும் பார்த்தார், எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணார். ஸோ வந்து ஒரு பொருள், ஸோ ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளை கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கப்பு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கப்பு வந்து முன்னாடி இருந்தால் தான் இந்த இடத்துல கப்பு இருக்குது, அந்த கப்பை வாங்க போகிறோம் அப்படின்றது தெரியும். அது மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக டிஸ்பிளே பண்ணார். அதே மாதிரி நிறைய ஐடியாஸ் அந்த கடைக்குள்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணார். கிறிஸ்டல் அப்படின்றப்போ ஒரு மக் மாதிரி இருக்கும், அந்த மக்கில் வந்து டீ ஊற்றி கொடுக்குறது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா வந்து மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிஸ்னஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணார். ஸ்டில் ஓனர் அதற்கான இண்டிபெண்டன்ட் கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து நல்ல விஷயந்தான். பட் ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக தனக்கு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்றத நினைக்காம இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு 10 மாதத்தில், ஓகேவா, 10 மாதத்தில் அவர் கொண்டு வந்த பொருளை விட இவரால் 10 மடங்கு அதிகமாக வந்து சம்பாதிக்க முடிஞ்சு. ஓகே, லெட்ஸ் சேக் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா இப்போ அவர் கையில் வந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஏர்னிங்ஸ் அப்படின்றது இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? சரி, 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வரேன்னா 10,00,000 ரூபா கையில் இருந்திருக்கும். ஸோ அமௌண்ட் அப்படின்றது பெரிய விஷயம். அதே பொருள் சரிங்களா, 10 மாதத்துக்கு அப்புறம் இதோட கதை முடிஞ்சு, இதே இது 10 மாதத்துக்கு அப்புறம் அவரால் வந்து அந்த தொலைஞ்சு போன பொருளே, அந்த 1,00,000 ரூபா தொலைஞ்சு போன அந்த 1,00,000 ரூபாய் திருப்பி கிடைக்கிதுன்னு வச்சுப்போம். இவர் கையில் 10,00,000 ரூபா இருக்குது, கிடைச்சது 1,00,000 ரூபா. விச் இஸ் பெட்டர்? எது பெட்டர்? அந்த 10 மாதம் முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் கிடைச்சதை பற்றி, அதாவது இருக்கிறத எப்படி பெஸ்ட்டாக பண்ணணும், எப்படி கரெக்டாக பண்ணணும், எப்படி புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும், எப்படி இன்ஃப்யூஸ் பண்ண முடியும், நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து புது விஷயத்தை எப்படி வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும், நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், 2 எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன், 2ல் ஏதாவது ஒரு எக்ஸாம் கூட கிடச்சிரும், 6 எக்ஸாம் எனக்கு கிடச்சிரும், நல்ல விஷயம் கிடச்சிருச்சு அவ்வளோ நல்ல விஷயம். அதில் வந்து இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற இந்த 2 மாதத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அது உங்களுக்கு வந்து ஐயோ இந்த 2 மாதம் நான் எதாவது ஒன்று கற்றுக்கிட்டேனே, எனக்கு அது பெரிய பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு ஏதாவது நடக்க போதானா? நடக்காது.
இன்கேஸ் கிடைக்கல, நம்ம ஒரு ஹோப்பாக ஒரு விஷயத்தில் இருக்கோம், ஓகேவா, ஹோப்பாக ஒரு விஷயத்தில் நடக்கும், நம்ம நினைக்கிறது அங்கே நடக்கலை, அப்போ என்ன பண்ணலாம்? அந்த தொலைஞ்சு போனால் அதே 1,00,000 ரூபாய் நினச்சிக்கிட்டு அந்த தொலைஞ்சு போன 1,00,000 ரூபாய் நினைக்க போகிறோமா, இல்லை அந்த 10,00,000 ரூபாயை உருவாக்க போகிறோமா அப்படின்றது தான் வந்து மேட்டர்ஸ். அவர் அந்த 10 மாதம் சும்மாவே இருந்து அந்த 1,00,000 ரூபா கிடச்சிருச்சுன்னா கையில் அந்த 1,00,000 ரூபா திருப்பி வந்துருச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அந்த 1,00,000 ரூபா 10வது மாதமும் கிடைக்கலனா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம். டில் த டே அந்த 1,00,000 ரூபா கிடைச்சாலும் 10 + 1 11 தான் மாறப்போகுது. அதனால் வந்து நம்ம இப்பயும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணுறீங்களா, எஸ்பிஐ பிஓவே கிளியர் பண்ணலாங்க. ஸோ அதனால் பேசிக்ஸ், ஸோ இந்த டைமில் வந்து பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகுங்க. வராத சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து வெரி ஈஸி. ஸ்கோர் கார்டெலாம் எடுங்க, ஸ்கோர் கார்டில் எதில் மார்க் கம்மியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க, இது பண்ணுங்கள். குவான்ஸ் கம்மியாக இருக்கா, பேசிக்ஸை ஒரு ரிவிஷன் விடுங்க. ஆல்ரெடி படித்த பேசிக்ஸ்னால் ஒரு 10 நாளில் ஒரு 5 நாளில் முடிச்சுட்டு அதில் புது புது ஷார்ட்கட்ஸு, புது மென்டார்ஸ் கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு மென்டாரை போய் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரீசனிங்னா எப்படி வந்து பாசிபிலிட்டியே இல்லாமல் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏகே போடுறாப்புல, ரம்யா மேம் போடுறாங்க. ஸோ அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது சிலது அங்கங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நான் பார்க்கும்பொழுதுமே. ஸோ அதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் ஏசி சேனலை தாண்டி வேறு யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே வந்து ரீசனிங், குவான்ஸ் வந்து அருண் பிரகாஷ் போடுறாப்புல, வேலுமணி போடுறாப்புல, இல்லை விஸ்வா பிரபு போட்டுட்ருக்காரு. இவங்களையும் தாண்டி வேறு சேனல் தமிழில் பாருங்கள், இல்லை ஹிந்தியில் பாருங்கள். ஏதாவது புதுசாக கற்றுக்குங்க. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் பீரியடை வந்து புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கும் பொழுது உங்களால் கண்டிப்பாக இன்கேஸ் கிளியர் ஆக முடியலை அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் 6 எக்ஸாமும் கிளியர் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இந்த 6 மாதம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ரிஸ்க் எடுங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கிலீஷ் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் அபித்தானா இருக்கார், டெஸ்ட் பேட்ச் போகுது, அது பாருங்கள். இல்லைனா நார்த் போங்க, நார்த்தில் வந்துட்டு நிமிஷா மேம் இருக்காங்க, பாருங்கள். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், கண்டிப்பாக அது வந்து ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, சரி, இதெல்லாம் முடிஞ்சுப்பா, அடுத்து என்ன பண்ணலாம், நீ என்ன பண்ண போகிற, எதுக்கு இவ்வளோ பேசுகிற அப்படின்னா வந்து எஸ், நான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். இருங்க, ஆல்ரெடி ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து யூடியூப்பில் போட்டு தான் இருந்தோம். ஸோ நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தது. கம்ப்ளீட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி போட்டுட்ருந்தேன். ஸோ வித்தின் அ மந்த். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளேலிஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் வந்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷுக்கு நான் இந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்தேன், எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 4-5 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நான் லாஸ்ட் இயர் எழுதும் போதே அந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. ஸோ சினானிம்ஸ் வரும் அப்படின்றது எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி தான் வரும் அப்படின்றது தெரியும், பேசிக் லெவலில் தான் இருக்குன்றது நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த ப்ளேலிஸ்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எஸ், ஸோ இது வந்து எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு நிறையா ஹெல்ப் ஆச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. 40க்கு 40 போட்டேன், 36 போட்டேன், அந்த 7.5 மணி நேரம் தான் பார்த்தேன். எக்ஸாம் ஹால்லே ஒருத்தர் சொன்னார். ஸோ அவர்கிட்டையும் நான் தேங்க்ஸ்லாம் சொன்னேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளேலிஸ்ட் அப்படின்றதும், இந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து இந்த 2 மாதம் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பேசிக்ஸ் எடுத்து முடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கான் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இடியம்ஸ். இந்த 1000 இடியம்ஸ் வந்து ஏன் இதாக இருக்குது, மிக்ஸ்டாக இருக்கே, எனக்கு எக்ஸாமில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆர்ஆர்பி பிஓவில் ஒரு க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இடியம்ஸை வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு க்ளோஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து ஒரு இடியம்ஸ் கொடுத்து அதில் வந்து போட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே இருந்துச்சு. நான் இங்கே 600 வரைக்கும் போட்டிருந்தேன். 600க்குள்ளேயே இது எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே அதில் இருந்துச்சு. எனக்கு அந்த ஃப்ரேசஸும் சரி, இடியம்ஸும் சரி, எனக்கு மேபி அந்த 5ல் ஒரு 1 வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் 4மே இதுக்குள்ளே வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் வந்து இந்த 2 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பேசிக்ஸையும் முடிக்கிறோம், இடியம்ஸையும் முடிக்கிறோம். ஓகே, ஸோ எதுக்கு இவ்வளோ நாள்னா மார்ச் மிட்லேயே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஸோ ஒரு ஃப்ரேசல் வெர்பில் கெட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அந்த வார்த்தையை எடுத்து ஃபுல்லாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து, ஸோ ஒரு 10-15 நிமிஷம் தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற பிளான் தான். ஓகே, ஸோ இது வந்து இந்த சைடு போயிட்டுருக்கு. இதை தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், அப்புறம் இடியம்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து யூடியூப்பில் என்னுடைய வீடியோஸ் அண்ட் என்னுடைய பிளானிங் அப்படின்றது இப்படி தான் இருக்க போகுது. ஓகே,
அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த 2வது மாசத்துல மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி எடிட்டோரியல் நிறைய பேர் எழுதி அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எடிட்டோரியலுக்கான ஒரு ஃபீட்பேக்ஸ் அப்படின்றதும் வெல்கமிங்காக வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி எடிட்டோரியல் மாதிரியே பட் ஆனால் இப்போதைக்கு எடிட்டோரியல் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் இல்லைல்ல, கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த ஸ்டோரிக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸோ எடிட்டோரியல் சேர்ந்து வாசிக்கலாம், ரீட் வித் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. அப்போது அது வந்து ஓகே, அது யாருக்கு அப்படின்றப்போ வந்து ப்ரிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கா மெயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கா அப்படின்ற ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ அதில் தான் இப்போ நாங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட்டான ஒரு பெய்டு வந்து ஒரு 20 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு புக்கை வாசிக்க போகிறோம். ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வாசிக்க போகிறோம். அதுக்கான ஒர்க் அப்படின்றது பயங்கரமாக போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து எடுத்து ஒரு புக் எடுத்து அப்படியே வாசிக்க போகிறோம் அப்படின்றதுனா கிடையாது. இந்த புக்கை வந்து இந்த மாதிரி கலர் கலராக பிரிண்ட்டுன்றேன் டிசைன் பண்ணி ஸ்டோரி கதை சொல்லி ஒரு 20 to 25 days வந்து மார்ச் மாதம் ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி நான் வாசிச்சிட்டேன். அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் இந்த புக்கை வந்து வாசிக்க போகிறோம். ரொம்ப அழகாக ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே வந்து ப்ரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு ஸ்டோரி ஒரு சாப்டர் வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்டரை வாசித்து சாப்டரில் எப்படி கிராமர் இருக்குது, எவ்வளோ ஒக்காப்ஸ் இருக்குது, அந்த ஒக்காப்ஸ் படிக்க போகிறோம், கிராமர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னால் ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா இந்த பேசேஜில் நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஹெல்ப் ஆக போகுது அப்படின்ற சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டுமே வந்து இந்த கோர்ஸ்க்குள்ள வைக்கிற மாதிரி ஒரு 25 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு உண்மையிலே வந்து அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி பிக்சர்ஸ் வச்சு இந்த பிக்சர்ஸ்குள்ளே இங்கே சென்டென்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து இது பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டோரி தான் வந்து இருக்குது. ஒரு குட்டி ஸ்டோரி தான். பட் வி ஆர் பிளானிங் ஃபார் 20 days. ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒக்காப் ரிவிஷன் அபித்தன் அதெல்லாம் கொடுப்பாரு. வி ஆர் பிளானிங். அதை வந்து நாங்கள் டீட்டெயில்டாக வந்து கொண்டு வரோம். பட் இதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கான ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறதே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்காக தான் கொண்டு வரோம். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் வி வில் டூ திஸ். சேர்ந்து பண்ணலாம், 2 மாதம் பண்ணலாம். அண்ட் ஹூஆர் ரெடி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், ப்ரோ நான் ரெடியாக இருக்கேன் ப்ரோ, இதை வந்து பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ ஆம் வித் யூ. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக பாருங்கள், இப்போது உனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்றப்போ அந்த ஸ்டோரியும் வாசிக்க போதும். அதே மாதிரி இடியம்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸாம் டைமில் இல்லாதப்ப நல்லா படிக்கலாம். இடியம்ஸ் ரொம்ப மண்டையில் ஏற்றுற மாதிரி இருக்காது. ஆனால் 1000 இடியம்ஸ் பிளேலிஸ்ட்டை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் பேசிக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வி வில் கோ ஃபார் தட். அந்த பெய்டுக்கும் நம்ம போகிறோம். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது கம்ப்ளீட்லி நம்ம பேக்கடாகவும் இருப்போம். அண்ட் வேறஸ் நம்ம நாலேஜ் அப்படின்றதும் கெயின் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு லீவில் இருக்கோம் அப்படின்றப்போ ரொம்ப சில்லாகவும் இருப்போம். ஸ்டோரி தான் வாசிக்க போகிறோம். அப்படியே சைடில் வந்து இந்த லவ்வெல்லாம் அப்படியே வந்து பயங்கரமாக இதாகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹார்டான ஸ்டோரி தான் அது. அண்ட் வி வில் கோ வித் தட். அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. பட் பிஃபோர் திஸ் இதுக்கு முன்னாடி வந்து இதை பண்ணிடலாம். நம்ம இதை பேசிக்ஸ் இடியம்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அண்ட் ரெகுலராக வந்து மார்னிங் வந்து 7க்கு லைவுக்கு வாங்க. அண்ட் வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுமாரோ. நாளைக்கு காலையிலேருந்து வந்து இது வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லை 10 லட்ச ரூபாய் ஆக்கணும் அப்படின்றதும் ரெண்டுமே உங்கள் கையில் தான். ஸோ 1 லட்சமா 10 லட்சமா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் பை கைஸ்.